Hello viewers, welcome to Shobha's Kitchen. இன்னைக்கு Shobha's Kitchenல ஒரு கோவக்காவும் வெங்காயமும் யூஸ் பண்ணி ஒரு கிரேவி பண்ண போறோம். இது ஹிந்தில பர்வல் கிரேவி அப்படினு சொல்லுவாங்க. இதுக்கு வேணுங்கிற இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட்டை ஒரு ஃபுல் லிஸ்ட்டை எடுத்து ஸ்கிரீன்ல உங்களுக்காக போட்டுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். 4 kg கோவக்கா இது இப்படி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது 2 டொமேட்டோ பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதுல விடுறேன். இந்த கோவக்காவை இதுல போட்டு நல்லா வதக்கிக்க போறேன். இது நல்லா கலரி விடணும். ஒரு 10 நிமிஷம் இது வேகணும். இது ஒரு 2-3 நிமிஷம் கலரி விட்டுருக்கேன். இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். 10 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுக்கு 1.5 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். இதை நல்லா கலரி விடணும். இதை நல்லா கலரியாச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்ப இந்த வெங்காயத்தை இதுல போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுல கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர் போடுறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா கலரிக்கலாம். இது நல்லா கலரியாச்சு. இப்போ இந்த டொமேட்டோ இதுல போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான சால்ட் போடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி குக் பண்ணணும். இதை நடுவுல கலரி விட்டுக்கணும். இன்னும் 2 நிமிஷம் குக் ஆகணும். ஓபன் பண்றேன். இந்த கலரி விடுறேன். இது குக் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப் தயிர் விடுறேன். இதுல இது நல்லா கலரி விடணும். இது நல்லா கலரியாச்சு. இப்போ இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்க போறேன். இது கொஞ்சம் கலரி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்ப இந்த கோவக்காவை இதுல போட போறேன். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது 5 நிமிஷம் கொதிச்சுடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். கசூரி மெந்தி 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இது ஆயிடுத்து. இது பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இது ரெடி ஆயிடுத்து. நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஷோபாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியிலையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு திரும்பவும் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன்.